நம்முடைய தியானத்திற்கென்று ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிதாவினுடைய சித்தத்தை, நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவே அவர் வந்தார். பிதாவினுடைய விருப்பத்தை மீறி அவர் எதையும் செய்யாதபடிக்கு முழுமையாகவே தன்னை அர்ப்பணித்தார். அவர் இந்த உலகத்தில் கொடுத்த எத்தனையோ வார்த்தைகள் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறது, மேன்மைப்படுத்தி இருக்கிறது. அவருடைய பிரசங்கங்கள் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய தொகுப்பெல்லாம் நமக்கு வேதத்தில் இருக்கிறது. மலைப்பிரசங்கம் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் 3 அதிகாரங்கள் மத்தேயுவிலே நாம் பார்க்கிறோம். 5, 6, 7 போன்ற அதிகாரங்கள் முழுவதும் ஒரு பெரிய பிரசங்கமே அவர் அங்கே பண்ணியிருக்கிறார். அதே போல் ஒவ்வொரு நாட்களும் அவர் ஜெப ஆலயங்களிலே பிரசங்கம் பண்ணியிருக்கின்றார். ஜனங்கள் மத்தியிலே, தனிப்பட்ட முறையிலே கூடி வந்த ஜனங்கள் மத்தியிலே அவ்வப்பொழுது அவர் வசனங்களை சொல்லி ஜனங்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறார். இருப்பினும் சிலுவையிலே தொங்கிய பொழுது பாடுகள் மத்தியிலே, உபத்திரவங்களின் மத்தியிலே, அவமானத்தின் மத்தியிலே, நிந்தனையின் மத்தியிலே அவர் பண்ணின பிரசங்கம் அல்லது வார்த்தைகள், பேசின வார்த்தைகள் ரொம்ப முக்கியத்துவம் உள்ளதாக காணப்படுகின்றது. அவர் சுருக்கமாகத்தான் சில வார்த்தைகள் சொன்னார். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது 7 வார்த்தைகள், அது சுருக்கமான வார்த்தைகளாய் சொன்னார். சொன்ன போதிலும் அதற்குள்ளே ஒரு பெருக்கமான ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாம் என்ன செய்கின்றது, இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளும் வண்ணமாகத்தான் இந்த வசனங்களை எல்லாம் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம், நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. இந்த வார்த்தையின் மூலம் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அநேகரை ஆசீர்வாதத்திற்குள்ளே நாம் நடத்த வேண்டும் என்பது முக்கியமாக இருக்கின்றது. இங்கே முதல் வார்த்தை அவர் சொல்லுகின்றார் சிலுவையிலே, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அறியாமல் செய்கிறவர்கள் யார் அப்படின்னு சொன்னால், சின்ன பிள்ளைகள், விவரம் தெரியாதவர்கள், அல்லது மதியீனமாய் செய்து விடுகின்ற காரியங்கள் தான் அறியாமலே செய்கின்ற காரியங்கள். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அடித்தார்களே, இது அறியாமல் செய்ததா, மதியீனமாய் செய்ததா, ஒரு சிறு பிள்ளையைப் போல செய்ததா என்று யோசித்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து இருக்கின்றார், அவர் நன்மையே செய்திருக்கிறார். அவர் பிசாசின் வல்லமையில் இருக்கிற அனைவரையும் சொஸ்தமாக்கி இருக்கிறார், வியாதியஸ்தர்களை குணமாக்கி இருக்கிறார், நன்மை செய்கிறவராகவே தான் அவர் சுற்றி திரிந்திருக்கிறார். பரபாஸ் என்று ஒருவன் இருக்கிறான், அவன் கொலைகாரனாக இருக்கிறான், கொள்ளைக்காரனாக இருக்கிறான். அவனை பற்றி அந்த தேசத்துக்கு, பட்டணத்துக்கு, மக்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். இயேசு குற்றவாளியா, பரபாஸ் குற்றவாளியா, யார்கிட்ட பாவம் இருக்குது, யார் மோசமானவர்கள் அப்படின்னு நல்லா தெரியும். ஒரு நன்மை செய்தவரை பிடித்து சிலுவையிலே அடிக்கிறார்கள் என்று சொன்னால் இது அறியாமல் செய்தது என்று நாம் சொல்ல முடியுமா? அல்லது மதியீனமாய் செய்து விட்டார்கள், அல்லது ஏனோதானவென்று செய்து விட்டார்கள் என்று சொல்ல முடியுமா? யோசித்து பார்த்தால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. அவர்கள் திட்டம் போட்டு காட்டி கொடுப்பதற்கு ஒரு ஆளை நியமித்து எவ்வளவு திட்டங்கள் எல்லாம் போட்டு செயல்படுத்தியிருக்கிறாங்க பாருங்க. இதை அறியாமல் செய்தது என்று சொல்ல முடியுமா? எவ்வளவு கூட்டத்தார், எவ்வளவு ஜனங்கள், எவ்வளவு ஒரு பிளான் பண்ணி திட்டமிட்டு இந்த செயலை நடத்தி இருக்கும் போது நமக்கு அறியாமல் செய்ததென்று சொல்ல முடியுமா என்றால் ஒரு ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. உண்மையாகவே அவர்கள் அறியாமல் தான் இதை செய்திருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை அறிந்திருப்பார்களேயானால் அவரை சிலுவையில்
அறைந்திருக்க மாட்டார்களே என்று நாம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்க முடியும். அவர்கள் மகிமையின் கர்த்தரை அறியாததினால்தான் சிலுவையில் என்ன செய்து விட்டார்கள்? அறைந்து விட்டார்கள். அப்படியானால் ஏன் அவர்கள் அறியாமல் போனார்கள் என்று சொன்னால், அந்தகாரத்தின் வல்லமை அவர்களை நிரப்புகிறது. அந்தகாரத்தின் வல்லமையினாலும் அவர்கள் மூர்க்கத்தினாலும் தங்களுடைய பதவியினாலும் தங்களுடைய மேன்மை நம்மை விட்டு போய்விடக்கூடாது, இந்த இயேசுவினால் நமக்கு பல பிரச்சனைகள் வரப்போகிறது என்பதை அவர்கள் உணர்ந்து அவர்கள் பல அந்தகாரத்தின் வல்லமையினாலே நெருக்கப்பட்டு அவரை கொண்டு போய் என்ன செய்கிறார்கள்? சிலுவையிலே அறைந்து விடுகிறார்கள். ஹல்லேலூயா. இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை அறியாமல் செய்ததாகத்தான் அவர் பார்க்கின்றார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்படி ஒரு சிறு பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் சில தவறை செய்து விடுவார்கள், உடனே பெற்றோர் அதை மனசிலே நீண்ட காலமாக வைத்து கொண்டே இருப்பதில்லை, அதை மன்னிப்பார்கள். பிள்ளைகள் எத்தனை தப்பு செய்தாலும் அதை மன்னித்து மறுபடியும் பிள்ளைகளை என்ன செய்வார்கள்? அரவணைத்து கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே இங்கே செய்யப்பட்ட, அவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த சம்பவம் அல்லது அந்த நிகழ்ச்சி, அந்த காரியம் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை உள்ளடக்கி வைத்திருக்கிறது. அது என்ன திட்டம் தெரியுமா? இவர் அடிக்கப்பட்டால் அன்றி வேறு யாருக்கும் ரட்சிப்பு என்ன செய்யாது? கிடைக்காது. இவர் அடிக்கப்படாவிட்டால் ரட்சிப்பு யாருக்கும் இல்லை. இவர் அடிக்கப்பட்டால் தான் முழு மக்களுக்கும் ரட்சிப்பு. அப்படியானால் இவர்கள் ஒன்றை அறியாமலே செய்தார்கள். என்ன தெரியுமா? முழு உலகத்தின் ரட்சிப்புக்கான ஒரு செயல் இந்த சிலுவையிலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் என்ன செய்யவில்லை? அறியவில்லை. இவரால் தான் முழு உலகத்துக்கு ரட்சிப்பு வரப்போகிறது, இவரால் தான் முழு உலகத்திற்கும் மீட்பு வரப்போகிறது, இவரால் தான் இந்த முழு உலகத்தின் மக்களும் பாதுகாக்கப்பட போகிறார்கள், இவர் இரத்தத்தை விசுவாசிக்கும் போதுதான் அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள் என்பதை இவர்கள் அறியாமலேயே அவரை சிலுவையில் என்ன செய்தார்கள்? அடித்தார்கள். எனவே இயேசு அவர்களுக்காய் ஜெபிக்கின்ற ஒரு ஜெபம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அப்போ மன்னிப்பு என்றதான அல்லது ரட்சிப்பு மன்னிப்பு என்றதான ஒரு வாசலை ஆண்டவர் திறந்து வைத்தார். பாவத்தை பாராமல் மன்னிப்பு என்றதான ஒரு வாசலை முதலாவது திறந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சிலுவையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மன்னிப்பு என்று சொன்ன அந்த வார்த்தை, திறக்கப்பட்ட அந்த வாசல் இன்றைக்கும் ஒவ்வொருவரையும் மன்னிக்க ஆயத்தமுள்ள வாசலாக ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டேதான் இருக்கின்றார். எனவே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன பாவங்கள், குற்றங்கள், குறைகள் இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் சந்திக்கின்ற உங்கள் உறவினர்கள், நண்பர்கள், இந்த தேசத்தின் மக்கள் வாழ்க்கையில் என்ன பாவங்கள், சாபங்கள் இருந்தாலும் அவர்கள் இந்த மன்னிப்பின் வாசலுக்குள்ளே வரும்போது, அவர்கள் தங்கள் பாவத்தை அறிக்கை செய்யும் போது அவர்கள் மன்னிப்பை என்ன செய்கிறார்கள்? பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் மன்னிப்பதற்கு தயை பெருத்தவராக என்ன செய்கிறார்? இருக்கின்றார். நீங்கள் வாசித்து பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் 21ஆம் வசனம் இப்படி சொல்லுகின்றது. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஹல்லேலூயா. இங்கே இளைய குமாரனை பார்க்கிறோம். அவன் உறவில், உரிமையில், ஐக்கியத்தில் எல்லாமே தூரம் போய்விட்டான். தன் தகப்பனிடத்திலிருந்து சொத்துக்களை எல்லாம் பிரித்து கொண்டு, ஆஸ்திகளை எல்லாம் வாங்கி கொண்டு அவன் தூரம் தேசம் போய் எல்லாவற்றையும் செலவழித்து அவன் அந்த இடத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் குறைவுபடுகின்றான். சொத்தை கேட்டான், சொத்தை எல்லாம் கொடுத்தான்.
அதையெல்லாம் செலவு செய்து தன்னுடைய வாழ்க்கையை பாவத்தில் மூழ்கடித்து இப்பொழுது பாவத்தில் அங்கே உழண்டு கொண்டு கிடக்கின்றான். இந்த மனிதன் இப்பொழுது தன்னுடைய தகப்பனுடைய வீட்டை பற்றி ஒரு கனவு காண்கின்றான். தகப்பனுடைய மன்னிப்பை, தகப்பனுடைய அன்பை, தகப்பனுடைய பாசத்தை எல்லாம் அந்த குறைவுபட்ட இடத்தில் நின்று என்ன செய்து கொண்டிருக்கிறான்? பார்த்து கொண்டிருக்கிறான், யோசித்து கொண்டிருக்கிறான். தகப்பனோ இவன் போய்விட்டானே, போனவன் போகட்டும் என்று நினைக்கவில்லை. அவருடைய இருதயம் மன்னிப்பின் கதவை அவர் திறந்து வைத்து கொண்டு, இன்றைக்கு வந்தாலும் என் பிள்ளையை ஏற்றுக்கொள்வேன். ஒவ்வொரு நாளும் அவன் எதிர்பார்த்து கொண்டே என்ன செய்கிறார்? தகப்பன் இருக்கின்றார். அல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் எப்பேற்பட்ட பாவத்தில் தகப்பனுடைய ஆஸ்தியையே அளித்தாலும் அல்லது அவருக்கு விரோதமாக என்ன குற்றங்களை குறைகளை செய்திருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் மன்னிப்பதற்கு எப்படி இருக்கிறார்? தயை பெருத்தவராய். அந்த மன்னிப்பின் வாசல் இளையகுமாரன் வீட்டிலே திறந்திருந்தது போல இன்றைக்கும் அவருடைய வாசல் திறந்தே இருக்கின்றது. அவன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி கூட அவர் எதிர்பார்க்கல. என் மகன் வரட்டும் அப்படின்னு சொன்னான். ஆனால் அவனுக்குள்ளே என்ன வந்தது? தன்னுடைய தகப்பனுடைய அன்பை பார்த்த பொழுது, அவருடைய பாசத்தை பார்த்த பொழுது அவனுக்குள்ளே ஒரு உணர்வு ஏற்பட்டது. தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி அவன் அங்கே அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அல்லது என்ன தவறுகள் குறைபாடுகள் இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் மன்னிக்க தயபெருத்தவராயிருக்கிறார். பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது நமக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்கிற வாழ்வு, அந்த வாழ்வு நல்ல பாதரட்சையை கொடுக்கிற வாழ்வு, அது மோதிரத்தை கொடுக்கிற வாழ்வு, அது நல்ல விருந்தை கொடுக்கிற வாழ்வு, அது சந்தோஷப்பட வைக்கின்ற ஒரு பெரிய வாழ்வு. மன்னிப்பின் நாள் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இந்த உலகத்தில் அதற்கு ஈடாக நிகராக எதுவுமே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அப்படியானால் உங்களுக்கு விரோதமாய் ஒருவர் குற்றம் செய்தால் அதை நீங்கள் மன்னிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கின்றதான சலுகை இந்த உலகத்தில் மிகப்பெரிய சலுகை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமே. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் மன்னிப்பு தருவதற்கு அந்த வாசலை திறந்து வைத்திருக்கிறார். நாம் எத்தனை பேரை வேண்டுமானாலும், என்ன பாவத்தில் இருந்தாலும் சாபத்தில் இருந்தாலும் இயேசு உங்கள் பாவத்தை மன்னிக்கிறார் என்று அழைத்து கொண்டு வருகிற ஒரு உறுதிமொழியை நாம் ஏற்றுக்கொண்டு அநேகரை இந்த மன்னிப்பின் வாசலுக்குள்ளே நாம் கொண்டு வருவோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக அவர் சொன்ன ஒரு வார்த்தை வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கே கர்த்தர் பரலோக வாசலை திறந்து விட்டார். அல்லேலூயா, சோதரம். மன்னிப்பு என்ற வாசலை திறந்த உடனே அடுத்து ஒரு வாசலை திறந்தார். என்ன வாசல்? பரலோக வாசல் திறக்கப்பட்டது. இந்த உலகத்திலே 2 வாசல்கள் இருக்கின்றது. ஒன்று மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். மத்தேயு 7:13, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். போதும். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அல்லேலூயா. இப்போ இந்த உலகத்திலே 2 வாசல்கள் இருக்கிறது. இங்கே 2 கள்ளர்கள் இயேசுவின் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கள்ளன் இயேசுவை தூசிக்கிறான். நீர் கிறிஸ்துவானால் உம்மையும் ரட்சித்துக் கொள்ளும் எங்களையும் ரட்சித்துக் கொள்ளும் என்று அவரை இகழுகின்றான். அவ்வளவு வேதனைக்குள்ளே இருந்தும் அவ்வளவு கஷ்டத்துக்குள்ளே இருந்தும் ஒரு நன்மை செய்த மனிதரை
அற்புதம் செய்த கிறிஸ்துவை அவன் பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறான். சிலர் இப்படி தான் இருப்பாங்க. அவங்க எவ்வளோ பிரச்சனைக்குள்ளே இருந்தாலும் மற்றவங்களை அற்பமாக பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. படுத்த படுக்கையில் கிடந்தாலும் மற்றவர்களை கேலி பண்ணுறது, மற்றவர்களை பரியாசம் பண்ணுறது. நம்ம நிலைமை இந்த மாதிரி ஆயிட்டே அப்படின்னு சிந்திக்கிறதே கிடையாது. ஏன் இப்படி ஆயிட்டு நமக்கு அப்படின்னு யோசிக்கிறதே இல்லை. ஆனால் இன்னொருவனோ அவன் யோசிக்க ஆரம்பித்தான். என்ன யோசித்தான்? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகின்றோம், நாம் நடத்திவித்த குற்றங்களுக்கு தக்க தண்டனையை பெறுகிறோம், இவரோ ஒரு குற்றமும் என்ன செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அவர் ஒரு ராஜா என்பதை பாவத்தை உணர்ந்தவன் அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை எல்லாம் அறிக்கை செய்ய ஆரம்பித்தான். ராஜ்யத்தில் வரும்போது இந்த அடியனை என்ன செய்யும்? நினைத்து கொள்ளும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எவ்வளவு பயங்கரமான கள்ளர்கள் ரெண்டு பேரும், சமுதாயத்திலே மோசமானவர்கள், எவ்வளவு பொல்லாப்பு செய்தவர்கள். இந்த ரெண்டு கள்ளரை விட பயங்கரமான கள்ளர்கள் எல்லாம் இருந்தார்கள். பரபாஸ், அவன் கூட விடுதலை பெற்று போயிட்டான். அல்லேலூயா. அந்த பரபாஸ் தான் நம்ம. பரபாஸ் என்றாலே தந்தையின் மகன் அப்படின்னு அர்த்தம். நம்ம கிறிஸ்துவின் மகன். நம்மெல்லாம் என்ன செஞ்சிட்டோம்? நம்மளும் குற்றம் செய்தோம், குறை செய்தோம், நமக்கு விடுதலை கிடைச்சிட்டு அங்கே ஒரு ரெண்டு கள்ளர்கள் சிலுவையிலே அடிக்கப்பட்டார்கள். அவர்கள் பயங்கரமாக, ஒருவன் மன்னிப்பு கேட்காமல் இகழுகிறான், இன்னொருவனோ மன்னிப்பு கேட்கின்றான். இங்கே உடனடியாக ஆண்டவர் இந்த ரெண்டாவது வார்த்தையை சொல்லும்போது ரெண்டாவது ஒரு வாசலை என்ன செய்தார்? திறந்து வைத்தார். ஹல்லேலூயா. அந்த வாசலுக்குள்ளே வரலாம். இன்றைக்கு நீ என்னோடு கூட என்ன செய்வாய்? பரதீசில் இருப்பாய் என்று சொன்னார். பாருங்கள், இந்த உலகத்திலே ரெண்டு வாசல்கள் இருக்கிறது. ஒன்று இடுக்கமான வாசல், இன்னொன்று கேட்டுக்கு போகிற, கேடு செய்ய, அநியாயம் பண்ண, அக்கிரமம் பண்ணுகிற வாசல். அது ரொம்ப பெருசா இருக்குது. அந்த வாசலுக்குள்ளே தாராளமாய் போகலாம், அவ்வளோ பெரிய வாசல். இப்போ இந்த மன்னிப்பு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்ற சத்தத்தை பயங்கரமாய் தொனித்த போதும் இந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்க எத்தனை பேர் இந்த வாசலை கண்டுபிடிச்சாங்க? சிலர். அந்த இடத்துல எத்தனை பேர் கண்டுபிடிச்சாங்க? ஒருத்தர். அநேகர் நின்றாங்க. ஐயோ நாங்கள் அநியாயமாக அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி உணரக்கூடியவர்கள் இல்லை, அறிக்கை செய்யக்கூடியவர்கள் இல்லை, எங்கள் குற்றங்களை மன்னியும் என்று சொல்லக்கூடியவர்கள் இல்லை. நிறைய பேருக்கு அந்த வாசல் என்ன செய்யவில்லை? கண்டுபிடிக்கவில்லை. மேலும் அக்கிரமம் செய்வதற்கும் மேலும் அவர்கள் கேட்டுக்கு செல்வதற்கான வாசலுக்குள்ளதான் போனார்கள். அவர்களெல்லாம் இயேசுவை என்ன செய்தார்கள்? தலையை தூக்கி உதட்டை பிதுக்கி அவரை பரியாசம் பண்ணி கொண்டிருந்த மக்களின் கூட்டம்தான் அதிகமாக இருந்தது. இன்றைக்கும் கேட்டுக்கு போகிற மக்கள் அதிகமாய் போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடுக்கமான வாசல், அந்த ஜீவனுக்கு போகிற வாசலை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலராயிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அப்படியானால் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் ஆண்டவர் ரட்சிக்க இன்றைக்கும் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட குறைகள் இருந்தாலும் அதை மன்னிக்க கர்த்தர் இன்றைக்கும் நம்மை அவருடைய வாசலுக்குள்ளே, அவருடைய வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொள்வதற்கு, அவருடைய சமூகத்திலே நம்மை வைத்து கொள்வதற்கு இன்றைக்கும் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. எனவே நீங்கள் மற்றவர்களை இந்த இடுக்கமான வாசலுக்குள்ளே வெளிப்படுத்துங்க, இடுக்கமான வாசலை காட்டுங்க. அநேகருக்கு தெரியாமல் இருக்குது. இந்த இடுக்கமான வாசலை விளங்க வையுங்கள், புரிய வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த ரெண்டாவது வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழ்கின்ற மக்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் கள்ளனாக இருக்கலாம், மோசமானவர்களாக இருக்கலாம், அவர்களை கூட சிலுவை நாதர் தள்ளவே மாட்டார். அல்லேலூயா. இந்த கள்ளன் சாகிற நேரம் வந்துச்சு. அவங்க அம்மாவோ அக்காவோ தங்கச்சியோ வந்து என்ன செய்யவில்லை? காப்பாற்றவில்லை. அந்த கடைசி மூச்சிலும் கடைசி நேரத்திலும் கை கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவனுக்கு அந்த வாசலை திறந்து வைத்தார். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கும் திறக்கப்பட்ட வாசலுக்குள்ளே அநேக மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு இருக்கிறது. அதை நாம் செய்ய வேண்டும். மூன்றாவது
வார்த்தை என்ன சொன்னார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26, 27 ஒருவர் வாசியுங்கள். தமக்கு அருகே நின்ற அன்பான சீசனையும் கண்டு தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். ஹல்லேலூயா. சிலுவையிலே நின்று கொண்டு, சிலுவையிலே தொங்கிக் கொண்டு ஆண்டவர் சீசனையும் அந்த தாயையும் நோக்கி என்ன செய்கிறார்? பேசுகிறார். அங்கே அநேக சகோதரிகள் நின்றார்கள், அநேக சீசர்கள் நின்றார்கள். ஆனாலும் அவர் பேசுகிற அந்த சீசன், அவர் சரியாக யாரை பார்த்து பேசுகிறார் என்பதை அவன் நன்கு புரிந்து கொண்டான். தாய் நன்றாக என்ன செய்தால்? புரிந்து கொண்டாள். அவர் சிலுவையிலே கையை நீட்டி சொல்ல முடியவில்லை, அல்லது இறங்கி போய் சொல்ல முடியவில்லை. அந்த கடுமையான வேதனையிலும் கூட தன்னுடைய தாயை பராமரிக்கின்ற, போஷிக்கின்ற ஒரு பொறுப்புக்காக ஒரு வாசலை கர்த்தர் என்ன செய்கிறார்? திறந்து வைக்கிறார். அது போஷிக்கும் வாசல் அல்லது பராமரிக்கும் வாசல். ஹல்லேலூயா. சோதர, இன்றைக்கும் அந்த வாசல் ஒவ்வொருவரையும் போஷிக்கிறது. அது என்ன வாசல்? யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். நானே வாசல், என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஹல்லேலூயா. பாருங்கள், இன்றைக்கு தம்முடைய அன்பை இயேசு கிறிஸ்து அவர் 30 வயது வரைக்கும் தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 30வது வயசிலே ஆண்டவர் பிதாவின் சித்தத்தை முழுமையாக செய்து கொண்டிருந்தாலும் தன்னுடைய தாய் அங்கே வந்து நிற்கின்ற நேரத்திலே, கடைசி நேரத்திலும் தன்னுடைய தாயை பராமரிக்க வேண்டும், அவர்களை காக்க வேண்டும், போஷிக்கப்பட வேண்டும், விசாரிக்கப்பட வேண்டும் என்று ஒரு அற்புதமான வாசலை கர்த்தர் ஒரு சீசன் மூலமாக என்ன செய்கின்றார்? திறந்து வைக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய பெற்றோரை நாம் எவ்வளவு கனப்படுத்துகிறோம், எவ்வளவு நேசிக்கிறோம், எவ்வளவு அன்பு கூறுகிறோம் என்பதை இந்த நேரத்தில் நாமும் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு பெற்றோர்கள், பிள்ளைகளால் வயதான பெற்றோர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிற சாக்குப்போக்கெல்லாம் அவங்க ஏதாவது ஒன்றை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க ஏதாவது ஒன்றை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம கூட ஏதாவது ஒன்றை பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். சட்டியை போட்டு உடைச்சிருப்போம், ஏதாவது புஸ்தகத்தை கிழிச்சிருப்போம். அதெல்லாம் அவங்க பொறுத்து தான் இருந்திருக்கிறாங்க, அதெல்லாம் அவங்க சகித்து தான் இருந்திருக்கிறாங்க. இந்த பிள்ளை ரொம்ப தொந்தரவு பண்ணுது அப்படின்னு நம்ம என்ன செய்யலை? தூக்கி தூர போடலை, எதுவுமே செய்யலை. ஹல்லேலூயா. அப்படியானால் அந்த அன்பு கடைசி வரைக்கும் பெற்றோர் மேல் இருக்க வேண்டும். ஏனென்றால் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சீசனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார் பாருங்கள். எல்லா சீசர்களும் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள், அது மேன்மைதான். ஆனால் இந்த சீசன் மட்டும்தான் 100 வருஷத்துக்கும் மேலாக 130 வருஷம் இந்த பூமியிலே 130 வருஷம் இருந்த வரைக்கும் அவன் வெற்றியான ஊழியத்தை செய்து வெளிப்படுத்தின விசேஷத்தை எல்லாம் எழுதி அவன் ஜெயமாக தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்தான். அவன் வாழ்நாளை அதிகமாய் நீடித்திருக்க பண்ணினார். ஹல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களே, இன்றைக்கு போஷிக்கின்ற ஒரு வாசலை ஆண்டவர் திறந்திருக்கிறார். இன்றைக்கு சபை அநேகரை போஷிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைக்கு சபை அநேகரை ஆவியிலே திருப்தி அடைய பண்ணக்கூடியதாக, சபை அநேகரை உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வாசலுக்குள்ளாய் அநேகரை நாம் கொண்டு வர வேண்டும். 4வது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை வாசியுங்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிப்போம். மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார், அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு அங்கலாய்ப்பை பார்க்கிறோம். இது அடைக்கப்பட்ட ஒரு வாசலாக இருக்கின்றது. இது எப்படிப்பட்ட வாசலாக இருக்கிறது? அடைக்கப்பட்ட வாசலாக இருக்கிறது. இது வானம் இப்பொழுது அடைக்கப்பட்டு விட்டது. அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலே இயேசு அங்கலாய்ப்போடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்பொழுது அவருக்கு வாசல், வானத்தின் வாசல் திறக்கப்பட்டது தெரியுமா? என்றைக்கு திறக்கப்பட்டது வானத்தின் வாசல்?
அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறி ஜெபிக்கும்போது வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. அங்கிருந்து இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன்னு ஒரு சத்தம் வந்துச்சு. அங்கிருந்து ஒரு வெண்புறா ஒன்றும் இறங்கி வந்து அவர் தோள் மேல் அமர்ந்தது. பரிசுத்த ஆவியானவர் அமர்ந்தார். இப்பொழுது அவர் அன்றையிலிருந்து ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு நாட்களிலும் அவர் வானத்தை பார்ப்பார். லாசருவின் கல்லறைக்கு போனார். அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னார். 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்துக்கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி அப்படியே பிட்டு கொடுத்தார். அவர் எப்பொழுதெல்லாம் அற்புதம் செய்யணுமோ, எப்பொழுதெல்லாம் அதிசயம் செய்யணுமோ, அப்படி வானத்தை பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு சிக்னல் வரும். பிதா சொல்லுவார், செய் அப்படின்னு சொல்லி. இது என்னுடைய கிரியை. பிதா என்னெல்லாம் சொல்லுகிறாரோ அல்லது என்னெல்லாம் செய்கிறாரோ அதை குமாரன் காண்கிறதை பார்க்கிறதை எல்லாம் செய்து கொண்டே வந்தார். அல்லேலூயா. இப்பொழுது 3 வார்த்தை வரைக்கும் அவருக்கு வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 4வது வார்த்தை, பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் பிதா. முழு உலகத்தின் பாவமும் அவர் மேலே சுமத்தப்படும் பொழுது அவர் அந்த இருளின் 4ஆம் நாள் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை எல்லாம் படைத்தார். அவைகளும் இருண்டு விடுகின்றது. முழு உலகமே அன்றைக்கு 3 மணி நேரம் அந்தகாரத்துக்குள்ளே, அப்படியே இருளுக்குள்ளே கிடக்கின்றது. அந்த நேரத்திலே அந்த இருள் பிதாவின் முகத்தை கூட இவர் பார்க்க முடியாதபடிக்கு அப்படியே நிரப்பிவிட்டது. எப்படி ஒரு நீதிபதி தன் பெத்த பிள்ளைக்கு கூட உண்மையாக நீதியை வழங்கணும்னு சொன்னான். அந்த பிள்ளைக்கு ஒரு தண்டனையை கொடுக்கும்போது அந்த நீதிபதியால் அந்த பிள்ளை அனுபவிக்கிற பாடை பார்க்க முடியாது. தன் முகத்தை அப்படியே அந்த நீதிபதி திருப்பி கொள்வார். என் பிள்ளைக்கு இப்படி ஒரு வேதனையா, இதை நான் சகிக்க மாட்டேன். ஆனால் அவர் தீர்ப்பை கொடுத்து விட்டார். ஆனால் அந்த பிள்ளை அந்த தீர்ப்பை, அந்த தண்டனையை அடையும் போது அதை பார்க்க முடியாத அந்த நீதிபதி திருப்பி கொள்வது போல பிதாவும் தன் குமாரன் மேலே உலக மக்களுடைய தண்டனை வருகிற இந்த சாபத் தண்டனை, பாவத்தண்டனை பார்க்க முடியாதபடி அப்படியே அவர் திருப்பி விட்டார். இங்கே பாவத்தின் நிமித்தம் ஒரு வாசல் அடைக்கப்படுகிறது. அல்லேலூயா.